அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அகிலம் நியூஸின் இன்றைய நாளுக்கான மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டிற்கு வரவுள்ள புதிய வாகனங்கள், பாவித்த வாகனங்களின் விலையில் மாற்றம். யாழில் கடவுச்சீட்டு அலுவலகம், ஜனாதிபதியின் தீர்மானம். அரசாங்க ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தில் ஏற்படவுள்ள மாற்றம். மூவர் கொலையில் 5 கைது, இலங்கையில் பயங்கரம். இடியுடன் கூடிய மழை, மக்களுக்கு வெளியான அறிவிப்பு. சுதந்திர தினத்தை முன்னிட்டு அரசு நிறுவனங்களுக்கான விசேட அறிவிப்பு. சிக்குன்குனியாவினால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கையில் மீண்டும் அதிகரிப்பு. 2025ஆம் ஆண்டில் வெளிநாட்டவர்கள் 100 குழந்தைகளை மாத்திரம் தத்தெடுக்க அனுமதி. அரசு சார்பற்ற நிறுவனங்களை சிக்கலில் தள்ளிய ட்ரம்பின் தீர்மானம். நாடளாவிய ரீதியில் மதுபான சாலைகள் பூட்டு, வெளியான அறிவிப்பு. சுதந்திர தினத்தை முன்னிட்டு கைதிகளை நேரடியாக காண உறவினர்களுக்கு விசேட அனுமதி, காமினி திசாநாயக்க. தொடர்வன விரிவான செய்திகள். இன்னும் 2 அல்லது 3 வாரங்களில் புதிய வாகனங்கள் நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்டவுடன் பாவித்த வாகனங்களின் விலை 10 முதல் 15% வரை குறைவடையும் என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் பிரசாத் மாணிக்கே தெரிவித்துள்ளார். குறிப்பிட்ட சில வாகனங்களின் விலைகள் அதிகரிக்கவுள்ள அதேவேளை ஏனைய வாகனங்களின் விலைகள் குறைவடையும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். 3 வருடங்கள் பழமையான ஜீப் மற்றும் கார், 4 வருடங்கள் பழமையான வேன்கள் மற்றும் 5 வருடங்கள் பழமையான பேருந்து மற்றும் லொரிகளை இறக்குமதி செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் சொகுசு வரி, இயந்திர செயற்திறன் மீதான வரி, சுங்க வரி மற்றும் வட் வரி ஆகிய வரிகள் வாகனங்கள் மீது விதிக்கப்படும் என மாணகே தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் புதிய சுசுகி வெகனார் காரொன்றின் விலை 70 முதல் 72 லட்சத்திற்குள்ளும், ஏனைய வெகனார் கார்களின் விலை 60 லட்சம் முதல் 70 லட்சத்திற்குள்ளும் காணப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் சுசுகி ஆல்டோ காரொன்றின் விலை 35 லட்சம் முதல் 50 லட்சத்துக்குள் காணப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் கடவுச்சீட்டு அலுவலகம் ஒன்றை திறப்பதற்கு இன்னும் 2 வாரங்களில் யாழ்ப்பாணத்தில் கடவுச்சீட்டை விநியோகிக்க நடவடிக்கை மேற்கொள்வது தொடர்பிலும் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஆராயப்பட்டதாக அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார். மேலும் அதற்கான அலுவலகத்தையும் ஜனாதிபதி நேரடியாக பார்வையிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஆராயப்பட்ட விடயங்கள் தொடர்பில் பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் தெரிவிக்கையில், யாழ் மாவட்டத்துக்கான அபிவிருத்திகள் தொடர்பில் ஆராய்வதற்கும் அபிவிருத்தி நடவடிக்கைகள் தொடர்பாக கலந்துரையாடும் வகையிலும் ஜனாதிபதியின் யாழ் விஜயம் அமைந்திருந்தது. அதன்படி யாழ் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டிய அபிவிருத்திகளையும் ஆராயும் வகையில் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டிருந்தார். இக்கூட்டத்தில் பல முடிவுகளும் எடுக்கப்பட்டன. விசேடமாக யாழ் மாவட்டத்தில் அனைத்து வீதிகளையும் புனரமைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அதற்கு தேவையான நிதியினை வழங்குவதாகவும் ஜனாதிபதி உறுதியளித்தார். அத்துடன் கடற்தொழில்துறை, விவசாயம் மற்றும் குடிநீர் வழங்கும் திட்டம் தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டது. மண் அகழ்வு தொடர்பிலும் அதற்கு எதிராக எடுக்கப்பட வேண்டிய காத்திரமான நடவடிக்கைகள் தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டதுடன் யாழில் அதிகரித்துள்ள போதைப்பொருள் பாவனை, சட்டவிரோத மது பாவனை தொடர்பிலும் துரித நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு வேண்டுகோள் விடுத்தார். இராணுவத்தின் வசமுள்ள காணிகளை படிப்படியாக விடுவிப்பதற்கும் ஏதுவான தீர்மானங்களும் முடிவுகளும் கூட இதன்போது எடுக்கப்பட்டதாக குறிப்பிட்டார். அரசு ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதற்கு பெருந்தொகை நிதி ஒதுக்க முடிவு செய்துள்ளதாக பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். அதற்காக எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் 90 பில்லியன் ரூபாவை ஒதுக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தம்புத்தேகம பகுதியில் நடைபெற்ற வைபவம் ஒன்றில் பங்கேற்ற அமைச்சர் ஆனந்த விஜயபால இதனை குறிப்பிட்டுள்ளார். அரசு சேவையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் எதிர்காலத்தில் பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை வரவு செலவு திட்டத்தின் மூலம் அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் அதிகரிக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஏற்கனவே அறிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.
அம்பலாந்தோட்டை மாமடல பிரதேசத்தில் நேற்று மூவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சட்டவிரோத மதுபான வியாபாரத்தில் ஈடுபட்ட இரு தரப்பினரிடையே நீண்ட காலமாக நிலவி வந்த தகராற்றின் விளைவாக மேற்படி கொலை நடந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பாக அம்பலாந்தோட்டை போலீசார் மேலதிக விசாரணைகளையும் மேற்கொண்டு வருகின்றனர். காலி, மாத்தறை, களுத்துறை மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களில் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. மேலும் நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிரதானமாக சீரான வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேல் சப்ரகமுவ, மத்திய வடமேல் மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் மற்றும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இதேவேளை அடுத்த 24 மணித்தியாலத்துக்கான நாட்டை சூழ உள்ள கடற்பரப்பிற்கான வானிலை முன்னறிவிப்பையும் திணைக்களம் வெளியிட்டுள்ளது. 2025 பிப்ரவரி 3ஆம் தேதி அதிகாலை 5:30 மணிக்கு இது வெளியிடப்பட்டது. இலங்கையின் 77வது சுதந்திர தினத்தை ஒரு விசேட நிகழ்வாக கருதி 1/2025 சுற்றறிக்கையில் சில விதிகளை செயல்படுத்த வேண்டாம் என்று பொது நிர்வாகம், உள்நாட்டு அலுவல்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சினால் மேலும் ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. கடந்த ஜனவரி மாதம் வெளியிடப்பட்ட சுற்றறிக்கையில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு பிப்ரவரி 1 முதல் 7ஆம் தேதி வரை ஒரு வாரத்திற்கு அனைத்து அரசு கட்டிடங்களிலும் தேசிய கொடி ஏற்றப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. பிப்ரவரி 3 மற்றும் 4ஆம் தேதிகளில் கட்டிடங்களை மின் விளக்குகளால் அலங்கரிக்க வேண்டும் என்றும் சுற்றறிக்கையில் அறிவுறுத்தப்பட்டிருந்தது. இருப்பினும் மின்சார பாதுகாப்பு மற்றும் மின் அலங்கார செலவுகள் தொடர்பாக சமர்ப்பிக்கப்பட்ட கருத்துக்கள், பரிந்துரைகள் மற்றும் பிரதிநிதித்துவங்களை கருத்தில் கொண்டு மின் விளக்குகளால் கட்டடங்களை அலங்கரிக்கும் செயற்பாடை ரத்து செய்வதற்கு பொது நிர்வாகம், உள்நாட்டு அலுவல்கள் மற்றும் மாகாண சபைகள், உள்ளூராட்சி அமைச்சு போன்றன தீர்மானித்துள்ளன. நாட்டில் சிக்கின்குனியா நோயினால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கையில் மீண்டும் அதிகரித்து வருவதாக சீமாட்டி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையின் வைத்திய நிபுணர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார். மழையுடனான காலநிலையால் நுளம்புகள் பெருகியதன் விளைவாக இந்த அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நோயின் அறிகுறிகளாக ஆரம்ப நாட்களில் கடுமையான காய்ச்சல், கடுமையான மூட்டுவலி மற்றும் தசைவலி, மூக்கு கருமையாதல் மற்றும் தோலில் ஆங்காங்கே கருப்பு புள்ளிகள் தோன்றுதல் என்பன ஏற்படக்கூடும் என்று அவர் குறிப்பிட்டார். சிக்கின்குனியா நுளம்புகளால் பரப்பப்படுகின்றவையினால் நுளம்புகள் பெருகும் இடங்களை ஒழிப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதனூடாக நிலையை கட்டுப்படுத்த முடியும் என அவர் தெரிவித்துள்ளார். 2025ஆம் ஆண்டில் வெளிநாட்டு தத்தெடுப்புகளை 100ஆக கட்டுப்படுத்தும் வர்த்தமானி ஒன்று அண்மையில் வெளியிடப்பட்டுள்ளது. மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் 2025ஆம் ஆண்டுக்கான குழந்தைகள் தத்தெடுப்பு கட்டளை சட்டத்தின் கீழ் வெளிநாட்டு விண்ணப்பதாரர்களுக்கான தத்தெடுப்பு உத்தரவுகளின் எண்ணிக்கையை 100ஆக கட்டுப்படுத்தும் அதிவிசேட வர்த்தமானி அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். சிறுவர்களை தத்தெடுக்கும் கட்டளை சட்டத்தின் 3ஆம் பிரிவின் 1ஆம் உட்பிரிவின் கீழ் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் இதனை வெளியிட்டுள்ளார். கட்டளை சட்டத்தின் 1வது பிரிவின்படி இந்த தத்தெடுப்பு உத்தரவுகள் இலங்கை பிரஜைகளாக இல்லாத, இலங்கையில் வசிக்காத நபர்களுக்கு பொருந்தும். இந்த திட்டம் இலங்கையில் உள்ள குழந்தைகளை தத்தெடுக்க விரும்பும் வெளிநாட்டு நபர்களுக்கு பொருந்துகின்றது. இலங்கையில் வெளிநாட்டினரால் குழந்தைகளை தத்தெடுப்பது குழந்தைகள் தத்தெடுப்பு கட்டளை சட்டத்தால் நிர்வகிக்கப்படுகின்றது. குழந்தையின் நலன் மற்றும் இலங்கை சட்டங்களுடன் இணங்குவதை உறுதி செய்வதற்காக ஒரு நீண்ட கட்டமைக்கப்பட்ட சட்ட செயல்முறையை இது உள்ளடக்கியுள்ளது. இலங்கை குழந்தைகளை தத்தெடுக்க விரும்பும் வெளிநாட்டு விண்ணப்பதாரர்கள் தங்கள் விண்ணப்பங்களை நன்னடத்தை மற்றும் குழந்தை பராமரிப்பு சேவைகள் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்கின்றனர். விண்ணப்பதாரர்கள் ஒவ்வொருவரும் 25 வயதுக்கு மேற்பட்டவர்களாகவும் விண்ணப்பம் செய்யப்படும் குழந்தையை விட 21 வயதுக்கு குறையாமல் இருக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஒவ்வொரு ஆண்டிலும் அனுமதிக்கக்கூடிய அதிகபட்ச தத்தெடுப்புகளின் எண்ணிக்கை விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சரால் வர்த்தமானி வெளியிடப்படும். மேலும் வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் அத்தகைய உச்ச வரம்பு குறித்து அறிவிக்கப்படும். இந்நிலையிலேயே இந்த ஆண்டுக்கான வர்த்தமானி அறிவிப்பும் அண்மையில் வெளியாகியுள்ளது. USAID நிதியுதவியை முடக்கும் அமெரிக்க அரசாங்கத்தின் தீர்மானம் இலங்கையின் அரசு சார்பற்ற நிறுவனத்துறையை நெருக்கடிக்கு தள்ளியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.
அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பின் இந்த தீர்மானத்தினால் அரசு சாரா நிறுவன துறையில் 1000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் ஜனநாயகம், மனித உரிமைகள் போன்ற நோக்கங்களில் கவனம் செலுத்தும் பல நிறுவனங்கள் நிதியுதவி நிறுத்தப்பட்டதை தொடர்ந்து தங்கள் திட்டங்களை தக்கவைக்க போராடுகின்றனர். மனித உரிமைகள், நல்லாட்சி மற்றும் பெண்கள் மற்றும் பாலின உரிமைகள் ஆகியவற்றில் பணிபுரியும் கணிசமான எண்ணிக்கையிலான இலங்கை அரசு சார்பற்ற நிறுவனங்கள் அவற்றின் நிதி உதவியிலேயே இயங்குகின்றன. டிரம்பின் அமெரிக்கா முதல் கொள்கை சர்வதேச வளர்ச்சி திட்டங்களை விட உள்நாட்டு செலவினங்களுக்கு முன்னுரிமை அளிப்பதை குறைக்கின்றது. எனவே இந்த நடவடிக்கை வெளிநாட்டு நிதியுதவிகளை குறைப்பதற்கு வழிவகுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட தன்னார்வ நிறுவனங்கள் அமெரிக்காவின் இந்த முடிவு எங்களை சிக்கலுக்குள் தள்ளியுள்ளது. நாங்கள் ஊழியர்களை வெளியேற்றியுள்ளோம். மேலும் இந்த நிதி தடை தொடர்ந்தால் பல திட்டங்கள் சரிந்துவிடும் என்று கவலை வெளியிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து மதுபான சாலைகளும் மூடப்பட உள்ளதாக மதுவரி திணைக்களம் அறிவித்துள்ளது. 77வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாளைய தினம் மதுபான சாலைகள் மூடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையின் 77வது சுதந்திர தின விழாவை பிப்ரவரி மாதம் 4ஆம் திகதி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தலைமையில் கொழும்பில் அமைத்துள்ள சுதந்திர சதுக்க வளாகத்தில் நடத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்த சுதந்திர தின நிகழ்விற்காக அரசாங்கம் 80 மில்லியன் ரூபாவை ஒதுக்கியுள்ளதாக பொது நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் கலாநிதி AHMH அபேரத்ன தெரிவித்துள்ளார். இதேவேளை இம்முறை சுதந்திர தின அணிவகுப்பில் 4421 ஆயுதப்படை மற்றும் போலீசார் கலந்து கொள்ள உள்ளதாக இலங்கை ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் லசந்த ரொட்ரிகோ தெரிவித்துள்ளார். மேலும் 2052 ராணுவத்தினர், 668 கடற்படையினர், 776 விமானப்படையினர், 549 போலீஸ் மற்றும் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர், 370 சிவில் பாதுகாப்பு படையினர் போன்றோர் அணிவகுப்பில் பங்கேற்க உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. 77வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு எதிர்வரும் 4ஆம் திகதி சிறைச்சாலைகளுக்குள் சென்று நேரடியாக கைதிகளை காண உறவினர்களுக்கு விசேட அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை ஆணையாளரும் ஊடக பேச்சாளருமான காமினி பி திசாநாயக்க தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 4ஆம் திகதி கொண்டாடப்பட உள்ள இலங்கையின் 77வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு மேற்படி கைதிகளை பார்வையிட உறவினர்களுக்கு விசேட அனுமதி வழங்கப்பட உள்ளது. அதற்கமைய உரிய பாதுகாப்புகளுடன் திறந்த முறையில் சிறைச்சாலைக்குள் சென்று நேரடியாகவே கைதிகளை காண அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கைதிகளை பார்வையிட வரும் உறவினர்கள் உணவு, இனிப்பு மற்றும் சுகாதார பொருட்கள் ஆகியவற்றை ஒருவருக்கு தகுந்த அளவில் மாத்திரம் கொண்டுவர அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அனைத்து சிறைச்சாலைகளிலும் பரிந்துரைக்கப்பட்ட சுகாதார விதிமுறைகளுக்கு அமைய கைதிகளை காண்பிப்பதற்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன என அவர் தெரிவித்துள்ளார். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய நாளுக்கான மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.